கூட்டணின்னு வந்துச்சுன்னா மாற்றி மாற்றி யார் இங்கே பெரிய கட்சி அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த போட்டி இப்போ காங்கிரஸுக்கும் விசிகாக்கும் இடையே நடக்கிறதா சொல்லப்படுது. இதை ஜூனியர் விகடன்லாம் இப்போ கவர் ஸ்டோரியாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. டைட்டிலை பார்த்தா வேற லெவலில் இருக்குது பார்த்துக்கோங்க. கூட்டணியில் பெரிய கட்சி நாங்கள் தான், திரிகொளுத்திய காங்கிரஸ், தீப்பந்தம் சுழட்டும் சிறுத்தைகள். ஸோ காங்கிரஸுக்கும் விசிகாக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவுவதாகவும், இந்த போட்டி 2026 தேர்தலில் திமுகவை மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு தள்ளும் அப்படிங்கிறதும் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம். பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் கண்டிப்பாக இந்த இரண்டு கட்சிகளுடைய கூட்டணி ரொம்ப 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 முக்கியம். திமுகவால் தனியாக நின்று ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தா இல்லை. விசிகா திமுக விட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு அது பலத்தை அடியே கொடுக்கும். காங்கிரஸ் சொல்லவே வேணாம், தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படி இப்படிங்கிற பேச்சு அடிப்படுது. செல்வ பெருந்தகை, திமுகவினுடைய முக்கியமான புள்ளிகள், இவங்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மனஸ்தாபம், இது எல்லாமே பார்க்கும்போது காங்கிரஸ் திமுகவை விட்டு விலக வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனாலுமே சென்ட்ரல்ல அவங்களுக்கு ஒரு ஹோல்டு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது திமுக காங்கிரஸை கைவிடாது. இதை பேஸ் பண்ணி காங்கிரஸும் என்ன செய்யலாம், திமுக அதிகமாக பேரம் பேசலாம். விசிகாவுக்கு ஒரு 4-5 சீட் இல்லாட்டி மேக்சிமம் 10 சீட்டுக்கு கீழே இருந்தாலுமே காங்கிரஸுக்கு 20க்கும் அதிகமான சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது.